வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்சதுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். ஆம் ஆத்மி பார்ட்டியை உடைக்க எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி பிஜேபி பண்ணிகிட்டு இருக்குது. சத்தம் இல்லாமல் ஒரு 5 எம்எல்ஏக்களை காணோம், 5 எம்பிக்களை காணோம். என்ன எம்பிக்களை காணோமா அப்படிங்கும்போது, ஆம் ஆத்மியில் என்னைக்கு கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனாரோ அது இருந்து 5 எம்பிக்கள் காணோம். அதையும் தாண்டி முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், 5 துறைகளை கையில் இருக்கக்கூடிய அமைச்சர், அவர் இதுவரை அதாவது எதுவும் பேசலை. 21ஆம் தேதி வீட்டில் நடந்த கூட்டத்திலையும் கலந்துக்கல கைலாஷ் கெலாட். இப்போ கைலாஷ் கெலாட் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே ராஜ்குமார் அவர்கள் அமைச்சரவை ரிசைன் பண்ணிட்டார், பட்டேல் தொகுதியை சேர்ந்தவர். இப்போ கைலாஷ் கெலாட் ஏன் திடீர்னு அமைதியாகிட்டார்? 5 போர்ட்ஃபோலியோ அவர் கையில் இருக்குது, போக்குவரத்து துறை உட்பட. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 எம்பிக்கள், ஆம் ஆத்மி எம்பிக்கள் இந்தியாவிலே இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து இன்னும் வரல. அப்போ என்ன நடக்குது? ஏன் அங்கே வெளிநாட்டிலே தங்கிடுறாங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, பஞ்சாப்லேருந்து தேடுக்கப்பட்ட ஹர்பஜன் சிங், அந்த ஸ்பின்னர், நம்ம இந்தியா கிரிக்கெட்டில் இருந்தார், அவரும் எம்பி தான். அவர் ஐபிஎல் உள்ளிட்ட விஷயங்களெல்லாம் அந்த எக்ஸ்பதிவில் போடுறாரு. கெஜ்ரிவாலை பற்றி எதுவும் போட மாட்டாரு. சீவால், இதான் பெரிய காமெடி. சீவால்ங்கிற எம்பிகிட்ட கேட்டால், என்னங்க நீங்கள் கெஜ்ரிவால் உள்ளே இருக்காரே, குரல் கொடுக்கலையான்னு கேட்டால் அந்த எம்பி சொன்ன பதில் என்னென்னா மிகப்பெரிய அதிர்ச்சி. இல்லை நான் பஞ்சாப் முதல்வர்கிட்டயே சொல்லிட்டேன், நான் கட்சிக்குள்ளே வரும்போதே என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல், அதை பற்றி மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட அறிவாளிகளும் கெஜ்ரிவால்கிட்ட இருக்காங்கங்கும்போது தான் வருத்தமாகுது. ஒன்று. இன்னொன்று, 10 எம்பிக்கள் இன்றைக்கி இவங்க விட்டுருக்காங்க. யார்? கெஜ்ரிவால்கிட்ட. ஏற்கனவே ரித்து அவர் பிஜேபிக்கு போயிட்டார். அவர் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரே எம்பி, அவரும் பிஜேபிக்கு போயிட்டார். 10 எம்பியில் டெல்லியில் 3, இதில் நம்ம பஞ்சாபில் 7 பேரில் 9 பேர் ஆக்டிவே இல்லை. ஒரே ஒருத்தர் தான், சஞ்சீவ் பத்தாக், அவர் தான் ஆக்டிவாக இருக்கார். அப்போ ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சைலண்ட் ஆனது. யார் பேசிகிட்டு இருக்கா? அவங்கெல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. யார் பேசிகிட்டு இருக்கா? கெஜ்ரிவால் மனைவி ஆதிசி, பரத்வாஜ், இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய இத்தனை பேர் ஆப்சண்ட் ஆக வேண்டிய அவசியம் என்ன? திடீர்னு பார்த்தீங்கன்னா இதற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசினதாகவும், அவர் டெல்லியில், ஏன்னா ரொம்ப சீக்கிரம் டெல்லி எலெக்ஷன் வேறு வருது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எம்பிக்கள் ஏன் சைலண்ட் ஆகிட்டாங்க? எப்போ வெளிநாட்டிலேருந்து வராங்க? மிஸ் ஆனது ஏன்? குறிப்பாக அந்த மினிஸ்டர் ஏன் அமைதியாக இருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது ஈஸி, ஆனால் நடத்துறது கஷ்டம்னு தொடர்ந்து எல்லோரும் சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆம் ஆத்மியோட நிலை, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், விஜயகாந்த்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆம் ஆத்மியோட நிலை என்ன? ஒரு கட்சி ஒரு தலைவர் அரெஸ்ட் பண்ணும்போது வெகுண்டெழுந்து எல்லாரும் வரணும். ஆனால் ஆம் ஆத்மியில் வெகுண்டெழுந்து சில பேர் வராங்க, பல பேர் காணும். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகவ் சந்தா இன்றைக்கி வைஸ் சேர்மனாக வேறு இருக்கார். கண் சிகிச்சைக்காக வெளிநாட்டில் இருக்கார், இன்னும் வரல. அவர் ஆக்சுவலாக வர வேண்டியது இன்னொரு 15 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும், வரல. ராகவ் சந்தா ஏன் வரல அப்படிங்கிற காரணம் இன்னும் தெரியல. இன்னொன்று, சுவாதி மாலிவால், அவங்க என்ன பண்ணுறாங்க? நியூ ஜெர்சியில் இருக்காங்க, அவங்களும் எம்பி. அவங்க தங்கச்சியோடைய மருத்துவ காரணம், எல்லா மருத்துவ காரணம் தான், அவங்களும் ஊரில் இல்லை. இன்னொருத்தர் அசோக் குமார் மிட்டல், அவர் எதுலேயுமே கலந்துக்கவே மாட்டுறாரு. பல்பீர் சிங், அரோரா, விக்ரமாத் சிங், இவங்க யாருமே ஆக்டிவாகவே இல்லை. நம்ம சொல்கிற இத்தனை பேருமே ஆக்டிவாக இல்லைன்னா கட்சி என்ன தான் இப்போ நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, டெல்லியில் கைலாஷ் கெலாட் போக்குவரத்து துறை உட்பட 5 துறையை வச்சிருக்கக்கூடியவர். அவர் இப்போ சமீபத்தில் நம்ம சுனிதா கெஜ்ரிவால் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கல. இப்போ என்ன நடக்குது ஆம் ஆத்மியில்? இப்போ ஆம் ஆத்மியில் வட்டாரத்தில் பேசும்போது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. ஆம் ஆத்மியில் இருக்க முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே, அதாவது ஓரளவுக்கு படித்தவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு கெஜ்ரிவால் போட்டிருக்கார் நிறைய பேர். ஆனால் களத்தில் போய் இறங்கி நின்று சண்டையிடக்கூடிய ஆட்களையும் சேர்த்து போட்டிருக்கணும். ஃபுல்லாக இவர் மெத்த படித்தவங்களே உள்ளே போட்டால் அவங்களாம் மேல் மட்டத்தில் தான் அரசியல் பண்ண, இறங்கி வேலை பார்க்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி ஆம் ஆத்மியில் இருக்கும். எல்லா கட்சியிலும் இது நடக்கும். ஒரு கட்சி நல்லா ஆரம்பிப்பாங்க. விஜயகாந்த் கதி என்ன, அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் போனாங்கல்ல, ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்க 10 பேர் தலைவரை குறை சொல்லிட்டு போவாங்க. ஆம் ஆத்மி வேகமாக வளர்ந்தது.
இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது. என்னங்க ஆம் ஆத்மியில் இத்தனை எம்பி மிஸ்ஸிங்காக இருக்காங்களா? ஏன்னா ஒரு ஆம் ஆத்மியில் ஒரு கெஜ்ரிவால் வந்து அரெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு மூவ் பண்ணியிருக்க முடியும்? இதில் ஒரே ஒருத்தர் தான், அந்த நம்ம சொன்னோம்ல சஞ்சீவ் பிரதாப், அவர் மட்டும்தான் அந்த 31ஆம் தேதி கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். இது ஏன் வெளியில் வரல, ஏன் இப்போ வருது அப்படின்னு கேட்கும்போது ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே இதை மறைக்கிறாங்க. ஏன்னா கட்சி விட்டு போயிட்டாங்கன்னா, ஏதாவது நம்ம கண்டனம் தெரிவித்து கட்சி விட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக தகவல் அதிசி ஃபோன் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு கைலாஷ் கெலாட்டுக்கு. அவர் ஃபோனை எடுக்க மாட்டுறாரு. என்னென்னா இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, உங்கள் கட்சியை கரப்டுன்ட்டு போயிட்டாரு. இப்போ கைலாஷ் கெலாட்டு 5 துறை கொடுத்துருக்கீங்க. கெஜ்ரிவாலுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இதே மாதிரி தான் இந்த சஞ்சய் ராகவ் சந்திராவும் சிஎம்க்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர். யார் ரொம்ப நண்பர்களாக அவங்க கூட இருந்தாங்களோ எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அது கைலாஷ் கெலாட்டு வந்து அமைதியாக இருக்கிறது பெரிய பரபரப்பு. இப்போ என்ன சிக்கல்னா, ஃபோன் கீன் பண்ணி எடுக்காமல் போய் ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணிவிட்டு அவரும் வெளியில் வந்துட்டு இந்த ஆட்சி மோசமான ஆட்சின்னு சொன்னார்னா 5 துறை வச்சுருக்கவர் டெல்லி கவர்மெண்ட்டே ஆட்டங்காண்டுரும். பகவத்மானுக்கு என்ன பிரச்சனை? அங்கே இருக்கக்கூடியவர்களே பிரச்சனை. பகவத்மான் சிஎம் 15ஆம் தேதி பார்க்க போகிறாரு, நாளை மறுநாள் திங்கக்கிழமை. இதை பற்றியும் பேச போகிறாங்க. ஆனால் என்னென்னா இப்போ பொது வழிக்கு இதெல்லாம் வந்துருச்சு. இவ்வளோ நாள் வந்து அரசியல் புரசலாக தெரியாமல் இருந்தது, வந்துருச்சு. இந்த அறிவாளி பார்ட்டிம்பாங்கள்ல, அந்த அறிவாளி பார்ட்டியில் அந்த சிக்கல்லாம் இருக்கும். அமைதியாக நல்லா தான் போயிட்டுருக்கும். என்னென்னா ஒரு கட்சி வலிமையாக இருக்கணும்னா அடிமட்ட தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் அந்த தொண்டர்களை வழிநடத்தக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க இறங்கி வேலை பண்ணுறதாகவும் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இன்னும் குறிப்பாக நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட போதுங்க, தொண்டர்களோட இணைஞ்சு போயிடணுங்க. நீங்கள் மேல்மட்டத்தில் இருக்கவங்களாம் தூக்கி பதவியில் வச்சிங்கன்னா அவங்க இறங்க மாட்டாங்க கீழே. அதுதான் பிரச்சனை. ஆனால் உயர்ந்த இடத்துல இருந்துட்டாங்களே. இப்போ அண்ணாமலையெல்லாம் பாருங்கள், ஐபிஎஸ்சில் உயர்ந்த இடத்துல இருப்பார், இறங்கி பண்ண முடியாது, அவர் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் இறங்கி இப்போ பண்ணுறவங்களெல்லாம் தலைவராக வைக்கணும். ஏன் கிரவுண்ட் ஒர்க்கர் வேணுங்க. இப்போ வேலுமணி தங்கமணிலாம் பேர் நம்ம ஏன் சொல்கிறேன், வேலுமணி தங்கமணி செந்தில் பாலாஜி இவங்களாம் அடிமட்டத்துலேருந்து வந்தவங்க. நீங்கள் அவங்க மேலே 1000 குறை சொன்னாலும் இறங்கி கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் நீங்கள் மேல் மட்டத்தில் ஓரளவுக்கு படித்தவங்க, இவங்க ஐஏஎஸ் படித்தாங்க ஐபிஎஸ் படித்தாங்கன்னு வச்சிங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க, இறங்க மாட்டாங்க. இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்தாங்களா? இப்போ என்ன நடக்க போகுது? ஏற்கனவே இப்போ இந்த கமிட்டி கூட்டத்தில் முடிவு பண்ணதுனால இப்போதைக்கு யாரையும் எதுவும் பேசாதீங்கன்ட்டாங்களாம். இப்போது யார் பரத்வாஜ் சொல்லிட்டாங்க, இப்போலாம் யாரும் எதையும் பேசிடாதீங்கப்பா, போகட்டும், சஞ்சய் சிங் வந்துட்டார், போகட்டும், அமைதியாக விடுங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பேசிக்கலாம். மறுசீரமைப்பை கட்சி வந்து மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஆனால் இது காங்கிரஸுக்கு ஒரு நல்லது தான், நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஏன்னா கெஜ்ரிவால் தான் ராகுலுக்கு பெரிய ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அப்போவே சொன்னோம், இல்லைங்க காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க இருக்க கட்சிங்க, அவ்வளோ ஈஸியான கெஜ்ரிவால் காங்கிரஸுக்கு டஃப் கொடுக்க முடியாதுன்னும் இன்றைக்கி அனுபவிச்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குது? லேட்டஸ்ட்டாக வந்து இவருக்கு போயிருக்குது, ராகுல் காந்திக்கு தகவல் போயிருக்குது, பிரியங்காவும் பேசியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய தொகுதிகள் வர ஞாயிற்றுக்கிழமை ராகுல் காந்தி இது பிரச்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 3 தொகுதிகள் இல்லாமல் ஆம் ஆத்மிக்குமே, ஆம் ஆத்மியில் இன்றைக்கி பெரிய லெவலில் காங்கிரஸ் கை கொடுத்துருக்குன்னா அது பெரிய விஷயம். இன்னொன்று நிறைய பேர் சொன்னாங்கல்ல, காங்கிரஸ் கூட வந்து கெஜ்ரிவால் சேர்ந்துட்டாரு, கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்தாலும் காங்கிரஸுக்கு பலங்கிறத தாண்டி கெஜ்ரிவாலுக்கு பலம் தனியாக நின்று தான் என்ன இருக்கும். இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்களாம்? அடுத்த கட்டமாக இந்த 6 பேர் விட்டாங்களாம். இப்போ நான் பேசின வரைக்கும் சொன்னாங்க 6 பேர்லாம் விட்டாங்க. எல்லா ஆட்களும் ஆம் ஆத்மி ஆளுங்க இந்த ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்தையும் ஏகப்பட்ட வேலையை பார்க்க வேண்டிய வேலைகள் வேகமாக பண்ணிச்சு. இந்த டெல்லியில் வந்து வர 15ஆம் தேதி எடுத்துக்கோங்கிற மாதிரி சந்திரசூட் சொன்னார். இன்னும் பட்டியலிடப்படலை, அதனால் திங்கக்கிழமை இருக்காதுங்கிறாங்க, செவ்வாய் புதன்லாம் எடுத்துக்குவாங்க. அவர் வந்துட்டாருன்னா களம் வேறு, வரலைன்னா அதை எப்படி மெட்டீரியல் ஆக்குறதுன்ட்டு இப்போ காங்கிரஸ் கூட சேர்ந்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மியோடைய இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு விதத்தில் இன்றைக்கி வந்து ஆம் ஆத்மிக்கே நல்லது. ஏன்னா இப்போ அவர் உள்ளே இருக்கார், காங்கிரஸ் கூட கூட்டணி போகாமல் அவர் போய் இன்றைக்கி உள்ளே இருந்தாருன்னா கட்சி இந்த நேரம் முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே காங்கிரஸ் ரொம்ப கை கொடுத்துட்ருக்குது. சத்தம் இல்லாமல் காங்கிரஸ் நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா முதல்ல டெல்லியில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் ஆம் ஆத்மி இன்றைக்கி தனியாக நின்றதுன்னா கதிகலங்கி போயிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து டெல்லியில் காங்கிரஸும் உள்ளே பூந்து 10 தொகுதியிலையும் ஏகப்பட்ட வேலைகள் அவங்களும் பண்ணி 7 தொகுதியில் அவங்களும் உள்ள வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல கெஜ்ரிவாலுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி வீடு வீடாக போய் இவங்களை நம்ம காங்கிரஸ்காரங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள டெவலப் பண்ணாங்க. இன்றைக்கி என்ன நிலவரம்? கெஜ்ரிவால் இல்லை. கெஜ்ரிவாலுக்கு இப்போ என்னென்னா ஆம் ஆத்மியில் கேட்டிங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வரக்கூடிய தேர்தலில் 7 தொகுதியில் நம்ம ஜெயிக்கலைன்னா முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் காங்கிரஸை விட ஆக்ரோஷமாக இன்னும் வேலை பார்க்குறாங்க. அதேமாதிரி பஞ்சாப்
இங்கே மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான்லேருந்து எல்லா இடத்துலையும் ஆம் ஆத்மி இறங்கி வேலை பார்க்க தயாராகிட்டாங்க. இது அவர்களுக்கு அவங்க நல்லா தெரிஞ்சுட்டாங்க, இது நமக்கு வாழ்வாசாவா பிரச்சனை. இப்போ இறங்கலைன்னா முடிவு பண்ண முடியாது. இன்னொன்று அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ், இந்த ஆம் ஆத்மியில் யார் இப்போ எம்பி பேர் சொன்னல, இவங்க யாருமே இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. இவங்க போனதுனால ஆம் ஆத்மிக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. ஆனால் என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு பஞ்சாபில் ஜெயிச்சு இத்தனை பேரை நம்ம எம்பி ஆக்குனா, அதில் கிட்டத்தட்ட 7 பேர் வேலையே செய்யாமல் அமைதியாக இருக்காங்க. அதில் இன்னொருத்தர் வேறு என்விரான்மெண்ட் தான் நோக்கம் சொல்லும் போதே தெரியுது எந்த நிலைமையில் இன்றைக்கி ஆம் ஆத்மி இருக்குன்ட்டு. மறுபடியும் சொல்கிறோம், ஆம் ஆத்மி இன்றைக்கி சிறையில் இருக்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்லது தான். இந்த விஷயம் இன்றைக்கி மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு போய் எதிரொலிக்கும். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், மோடி அவர்கள் பேசுகிறது, தேஜஸ்வி யாதவ் பேசுகிறது, எல்லாத்த வச்சு பார்க்கும்போது இந்த அந்த கருத்து கணிப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மக்கள் இந்த ராமர் கோயில் கேமர் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இன்றைக்கி மக்கள் நினைக்கிறது வேலையின்மை வேலையில்லா பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை கண்டிப்பாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். இன்னொன்று எல்லாத்தையும் மீறி அனுதாபம். இப்போ இந்த நிறைய பேர் இப்போ என்னென்னா, ஆர்எஸ்எஸ் தரப்பில் வர பத்திரிகையில் கூட இந்த மாதிரி ஆம் ஆத்மியில் நிறைய பேர் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கைலாஷ் கெலாட் அமைதியாயிட்டார் அப்படின்னு இன்றைக்கி மிக மிக முக்கியமான ஆங்கில ஊடகம் ஒன்று அட்ரஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, கைலாஷ் கெலாட்டுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்களா, கெஜ்ரிவாலுக்காக ஓட்டு போடுறாங்களா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த கைலாஷ் கெலாட்டை வச்சு இப்போ பிஜேபி என்ன பண்ண போகுது? நீங்கள் அவரை இழுத்தீங்கன்னா தேவையில்லாமல் அனுதாபம் தான் வரும். இன்னொன்று, நீங்கள் ஆட்சியே கவுருங்க, ரொம்ப நல்லது. இப்போ டெல்லியில் பிஜேபி ஆட்சியை கவுத்தா என்ன ஆகும்? நாங்கள் 2 தடவை தொடர்ந்து ஜெயிச்சார், அவர் ஆட்சியை கலைச்சிட்டீங்க, உள்ளே இருக்கும்போது கலைக்கிறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் வருமா வராதா? நீங்கள் முடிஞ்சால் பஞ்சாப் கூட கலைங்க, ரொம்ப நல்லது. பிஜேபி ஒவ்வொன்றையும் அழகாக பண்ணுறது. ஏன்னா எல்லாத்தையும் பிஜேபி கார்னர் பண்ணிட்டாங்க. என்ன சிக்கல்னால், இப்போ பிஜேபியோட ஸ்பை அங்கே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, ஆம் ஆத்மிக்குள்ளே இருக்காங்க, சில வேலைகள் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா, ஓட்டு போடுறது மக்கள் தானே ஓட்டு போடணும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் இவர்களுக்கு கை கொடுத்துக்குது. ராகுல் காந்தி மறுபடியும் செவ்வாய்க்கிழமையும் எதையோ பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, பகவத்மான் பஞ்சாப் இவரை நம்ம கெஜ்ரிவாலை திங்கக்கிழமை சந்திச்சுட்டு ராகுல் காந்தி சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்படி இத்தனை பேரை மிஸ் ஆக்கி, அதாவது ஒரு தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸ் அந்த பணத்தை பிடுங்கிட்டு அவங்கள சும்மா விட்டுட்டு தேர்தல் பத்திரம் மூலிமா எல்லா விதமான பணத்தையும் பிஜேபி வச்சுருக்குது. அது இல்லாமல் காங்கிரஸ் கூட போன ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்சியை தூக்கி அந்த முதலமைச்சரையே தூக்கி உள்ளே போடுறது, இன்னொரு முதலமைச்சரை தூக்கி உள்ளே போடுறது, ஏகப்பட்ட இடத்துல ஈடியை ரைடு விடுறது, இப்படி எல்லாம் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு விஷயந்தான், ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோத்தையும் மோடி பண்ணுவாரா? நீங்கள் எந்த கருத்துக்கு பண்ணாதீங்க. மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், இவங்க பதட்டத்தை பார்த்தாவே நல்லா தெரியும். 200க்கு கீழே சித்தராமையா சொல்கிறாரு, அதுதான் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், மோடி அவர்கள் இப்போ அமித்ஷாவோட மூஞ்சே பாருங்களேன். இப்போ ராகுல் மூஞ்சியும் பாருங்க, உங்கள் மூஞ்சியும் பாருங்கள். நீங்கள் முகம் காட்டி கொடுத்துருங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் வேணால் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறோம், ஆம் ஆத்மியில் இத்தனை பேரை தூக்கிட்டோன்னு இவங்க நினைக்கலாம், இன்னும் கூட பண்ணுவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் நான் சொன்ன மிஸ் ஆன எம்பிக்கள் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க, அதாவது ஆம் ஆத்மி கொள்கையிலிருந்து விலகி செல்வதாக நான் உணர்கிறேன், ஃபஸ்ட் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்களால் மெட்டீரியல் ஒன்றாவது. இவங்க ராஜ்யசபா எம்பி, அது ஏற்கனவே ஒரே ஒரு எம்பியை நீங்கள் ரித்துவை தூக்கிட்டீங்க. மக்கள் சரியான பாடம் போட்டுவார்கள்னு இப்போ எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க அறிவிக்க போகிறாங்களாம். அநேகமாக செவ்வாய்க்கிழமை பகவத்மான் வெளில அதான் சொல்ல போகிறார். யார் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் தான் சொல்ல போகிறாரு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.